வாட்ஸ்அப் வனிதா. ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி. கோயம்பேடு பஸ் நிலையம். வழக்கமான ஜனவரி நெரிசலில் சிக்கியிருக்க ஸ்கூட்டி ஆண்டிகளும் பார்மல்ஸ் அணிந்து பவர் கிளாஸில் இருந்த ஹீரோ ஹோண்டா அங்கிள்களும் தலையில் வெங்காய சாம்பாரைக் கவிழ்த்தது போல ஹேர் கலரிங் செய்து ஸ்வைக்ஸ் வைத்திருந்த இளைஞர்களும் சிக்னலில் வாகன வெள்ளத்தில் ஊர்ந்தனர். அக்கூட்டத்தில் தன் மோட்டார் சைக்கிளை மெதுவாக நகர்த்தியபடி பின்னால் டிராவல் பேக்கோடு அமர்ந்திருந்த பிரவீனிடம், என்னடா டிராபிக் நகரும் வேகத்த பார்த்தா நாம பஸ் ஸ்டாண்ட் போய்ச் சேர்ந்ததுக்குள்ள நீ ரிசர்வ் செய்த பஸ் கிளம்பிடும் போல என்றான் ரவி. ஆரம்பிச்சிட்டியா நீ? என்னைக்கு நல்ல வார்த்தை பேசியிருக்க. ராயல் சுந்தரம் கம்பெனில சர்வர் மெயின்டனத்துக்கு கால்வர் வந்ததும் நாம 2 பேரும் ஒன்னாத்தான் இன்டர்வியூ போயி செலக்ட் ஆனோம். இதோ நாம வேலையில சேர்ந்து 2 வருஷம் முடிஞ்சிடுச்சு. நான் கம்பெனியோட HR ஆயிட்டேன். நீ இப்படியே எதை எடுத்தாலும் எதிர்மறையா பேசியே ஜிம் கிட்ட உன் இமேஜை கெடுத்து புரோமோஷன் கிடைக்காம அல்லாடுற என்றான் பிரவீன். சரிவிடு, சின்ன விஷயத்தை என் பெருசு பண்ற. புரமோஷன் கிடைக்காததுக்கு காரணம் இருக்கு. GM மனைவி அந்த பஞ்சாபி ஆண்டி அடிக்கடி என்னை பார்த்து ஜொல்விடும். நானும் நேரம் போறதுக்காக கடலை போடுவேன். அதை எவனோ GM கிட்ட வத்தி வச்சுட்டான். அந்த கடுப்புல அந்தாள் புரமோஷனை இழுத்தடிக்கிறான் என்றான். அடப்பாவி, எப்படிடா பொம்பளைங்களை இவ்ளோ சீப்பா உன்னால வர்ணிக்க முடியுது? அவங்களும் நம்மள் மாதிரி தாண்டா. எல்லார்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியா ஜோபியலா பழகுவாங்க. ராஸ்கல், நீ ஏதாவது மிஸ்பிகேவ் செய்ய பார்த்திருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்றான் பிரவீன். அவன் சொன்னதை காதில் வாங்காதவன் போல விசிலெடுத்தபடியே வண்டியை பார்க்கிங் பகுதிக்குள் செலுத்தினான். ரவி சேலம் செல்லும் பஸ் நிற்கும் இடத்தில் நடத்துனரிடம் ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்த டிக்கெட் குறுஞ்செய்தியை தன் ஸ்மார்ட் போனில் காட்டினான் பிரவீன். அதை உற்று நோக்கிய கண்டக்டர், இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் வந்துரும், காத்திருங்க என்றார். டிராவல் பேக்கை பயணிகள் நாற்காலியில் போட்டுவிட்டு தானும் சாய்ந்தான் பிரவீன். தங்கச்சி கல்யாணத்துக்கு சொந்த ஊருக்கு போறே. வரும்போது ஏதாவது சொந்தக்கார பொண்ண கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவியா என்றான். ரவிடோட் பார்க்கலாம் என்றான் சோம்பல் முறித்தபடி பிரவீன். நீ ரொம்ப யோக்கியனாச்சி. பொண்ணுங்களக் கண்டாலே 2 அடி தள்ளி நின்னு குனிந்த தலை நிமிராம பேசுவியே. இந்த போனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன். இப்ப புல் பாம்ல இருக்க போலிருக்கே என்றான் ரவி. பின்ன நான் என்ன உன்ன மாதிரியா? சுடிதார் துப்பட்டா வாசனைய முகர்ந்தாலே நாய் மாதிரி பின்னால ஓடறதுக்கு என்றான் பிரவீன். சரி சரி விடு, உன் சொந்தத்துலையே நல்ல பொண்ணா அமைய வாழ்த்துக்கள் என்று கூறி பிரவீன் கையை பிடித்து குலுக்கினான் ரவி. பஸ் ஹார்ன் ஒலித்ததும் பஸ் வந்துடுச்சுடா என்று கூறி பேக்கை எடுத்து முதுகில் மாட்டியபடி பஸ்ஸில் ஏறி ஜன்னலோர சீட்டில் அமர்ந்தவன் வெளியே நின்றிருந்த ரவியிடம், டேய் GM, டெல்லி கான்ஃபரன்ஸ் பத்தி தகவல் கேட்டா உடனே எனக்கு தகவல் தெரிவி என்றான். யப்பா சின்சியர் சிகாமணி, போதும்பா, காலையில இருந்து இதை 20 தடவை சொல்லிட்ட. நீ 2 நாள் லீவ் போடுறதால கம்பெனி ஷேர்ஸ் ஒன்னும் நஷ்டத்துல போயி எம்பி போண்டி ஆகிடமாட்டாரு. போலியாக கையெடுத்து கும்பிட்டான் ரவி. மெதுவாக நகரத் துவங்கியது பஸ். ஓகேடா, ஊருக்கு போனதும் வாட்ஸ்அப் பண்ணு, டேக் கேர் என்று விடை பெற்றான் ரவி. பஸ் மெதுவாக நகரத் துவங்கிய வேளையில் நிறுத்துங்க என இளம் பெண்ணின் குரல் கேட்க ஜன்னல் வழியாக பிரவீனும் மற்றவர்களும் எட்டிப் பார்த்தனர். வெள்ளை நிற சீவ்லெஸ் சுடிதாரில் தோளில் டிராவல் பேக்குடன் பஸ் பின்னால் மூச்சரிக்க ஓடி வந்தாள் அந்த இளம் மங்கை. வியர்வையில் மேக்கப் லேசாகக் கலைந்திருந்தது. கண்டக்டரிடம் ரிசர்வேஷன் என்றபடி தன் கையிலிருந்த ஸ்மார்ட் போனைக் காட்டினாள். ஏம்மா, சீக்கிரம் வரக்கூடாததா? ஏறு கண்டக்டர் கத்தியபடி வழிவிட ஈல் சத்தம் எழுப்ப மேலேறினாள். அவள் போட்டிருந்த பாடி ஸ்ப்ரே பஸ் முழுக்க மணத்தது. பயணிகள் அனைவரின் பார்வையும் ஒரு வினாடி அவள் மேல் நிலைத்தது. பூசீட்டரில் ஜன்னலோரத்தில் பிரவீனுடன் சேர்த்து அடுத்தடுத்து 3 இளைஞர்கள் அமர்ந்திருந்தனர். இவ நம்ம பக்கத்தில உட்கார மாட்டாளா என மூவரும் ஏங்கினர். எச்சில் விழுங்கியபடி அவளையே பார்த்தான் பிரவீன். இருக்கை எண்ணெய் உற்றுப் பார்த்துக் கொண்டே வந்தவள் பிரவீன் அருகில் அமர்ந்ததும் மனதில் தூயட்டுக்கு
செட் போட துவங்கிவிட்டான். பிரவீன், டேய் ரவி, என்னடா சொன்னே, நான் பால் குடிக்கும் போனையா, இப்ப பாருடா என் திறமையை என்று எண்ணியவன் தொண்டையை மெல்ல செருமி, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் என்றான். மஸ்காரா போட்ட இமைகளை அகட்டி ஒயிலாக அவனைப் பார்த்து புன்னகைத்து எஸ் என்றாள். பிரவீன் பேச எத்தனித்த வேளையில் அவனது போனிலிருந்து அழகு மலராட அபிநயங்கள் கூட என ரிங்டோன் ஒலிக்க, ஒரு நிமிஷம் என்று போன் டிஸ்பிளேவை பார்த்தான். அம்மாவின் அழைப்பு. டோட் சொல்லும்மா, பஸ் ஏறிட்டேன். 5 மணிக்கு சேலம் புது ஸ்டாண்ட் வந்துடுவேன். பிக்கப் பண்ண அப்பாவ வரச் சொல்லு. மதியம் பிரெட் சாப்பிட்டுக்கிறேன், வெச்சிலட்டா என்றான் வேகமாக. ஏண்டா உப்பிக்கரே, மெதுவாதான் பேசேன். கல்யாண விஷயமா உங்கப்பா திருச்சி போயிருக்காரு, ஷேர் ஆட்டோ பிடிச்சு வந்துடு. இத சொல்லத்தான் போன் செய்தேன் என்றாள் அம்மா. சற்று நிதானித்து வியர்வையை கர்ச்சீப்பில் ஒற்றியபடி அவளையே பார்த்தான் பிரவீன். டோட் பேக்கிலிருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து ஒரு வாய் பருகியவள் அவன் தன்னையே உற்றுப் பார்ப்பதை எதேச்சையாக பார்த்தாள். உடனே சுதாரித்த பிரவீன், என் பேக் மேல இருக்கு, அதிலிருந்து புத்தகம் எடுக்கணும் கொஞ்சம் என்றபடி மெல்ல எழுந்தான். டோட் ஓஷூர். அவள் எழுந்து வழிவிட்டாள். டோட் பஸ்குலுங்கலில் தடுமாறியபடி பையை திறந்து நாவல் ஒன்றை உருவி தன் சீட்டில் சாய்ந்தவன் ஓரக்கண்ணில் அவளை கவனித்தபடி புத்தகத்தை புரட்டினான். அவள் ஸ்மார்ட் போனை கையில் எடுத்தாள். இனி காதில் ஹெட்போன் மாட்டி பாட்டு கேட்பாள் அல்லது வாட்ஸ் அப்பில் தோழிகளோடு சாட் செய்வாள், பேஸ்புக் பார்ப்பாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் இப்புக்கை திறந்து அவனைப் போலவே கதை படிக்கத் துவங்கினாள். இக்காலத்தில் புத்தக ஆர்வமுள்ள பெண்ணா என்று வியந்தான். அவள் புத்தகத்தில் மூழ்க சலித்துப் போய் தானும் நாவலில் மும்முரமானான். டோட் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம், தாம்பரம் பஸ் நிலையத்தில் கண்டக்டர் உரத்த குரலில் கத்த புத்தகத்தில் மனம் ஒன்றாமல் மூடி வைத்தான் பிரவீன். டிரைவர் பிரேக் அடித்ததும் முன் நெற்றியில் கற்றையாக வந்து விழுந்த கேசத்தை ஒதுக்கியபடி அவன் வைத்திருந்த புத்தகத்தின் அட்டையை பார்த்தவள். எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். அவளது காந்த குரலில் விசுக்கென்று திரும்பிப் பார்த்தான் பிரவீன். எஸ், இது பாலகுமாரனோட பிருந்தாவனம் நாவல் தானே? ஆமா. நீங்க பாலகுமாரன் ரசிகையா? ஆமாம், நானும் தான் என்றான் பிரவீன். 8 மணி நேர பஸ் பயணத்தில் பொழுதுபோக்குவதற்காக ஏதாவதொரு புத்தகம் எடுக்க அலமாரியை துழாவிய போது எதேச்சையாக கைக்குத் தட்டுப்பட்ட பாலகுமாரனின் பிருந்தாவனம் புத்தகம் இப்படி சமயத்தில் உதவுமென்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இது எனக்கு பிடிச்ச நாவல், ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் என்றாள். டோட் ஒன்னும் பிரச்சனையில்ல, நான் படிச்சு முடிச்சுட்டேன், நீங்களே வச்சுக்கங்க. மனதில் தன்னை கர்ணனாக எண்ணி புத்தகத்தை அவள் பக்கம் நீட்டினான். ஐயோ வேணாம், நான் ஹார்ட் காப்பி புத்தகம் படிச்சு ரொம்ப நாளாச்சு. இன்போசிஸ்ல சேர்ந்ததுல இருந்து வேலைக்கு நடுவுல நேரம் கிடைக்கும்போது ஆண்டாய்க்கு புத்தான் படிக்கிறேன். ஓ, நீங்க இன்போசிஸ்ல வேலை பாக்குறீங்களா? நான் ராயல் சுந்தரம்ல HR. ஓ, தட்ஸ் நைஸ். சினேக புன்னகை பூத்தாள். இன்போசிஸ்ல நீங்க என்னவா இருக்கீங்க? அடுத்த கல்லை விட்டெறிந்தான். சிஸ்டம் அட்மின். டோட் சொந்த ஊரு சேலமா இல்ல விழுப்புரம்? வார விடுமுறைக்கு போறேன். இன்னும் 1 மணி நேரம்தான் பக்கத்துல இருப்பா. அதுக்குள்ள பேசி வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிறனும், அப்புறம் விடிய விடிய சாட்டின் செய்யலாம். இதுவரை இவகிட்ட கண்ணியமாகத் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன ரவி மாதிரி பிளேபாயா? நான் ஜென்டில்மேன். இவளிடம் பேச சாட் பண்ண எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு. தைரியமாக முன்னேறு பிரவீன். அவனது உள்மனது பலம் அளித்தது. நீங்க எங்க போறீங்க? பல நாள் பழகியது போல் அவள் இயல்பாக கேட்க பிரவீனுக்கு தைரியம் வந்து, சொந்த ஊர் சேலம், நாளைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம், சென்னை வில்லிவாக்கத்துல நண்பனையோட தங்கி என துவங்கி காலை எத்தனை மணிக்கு எழுவான், பல் தேய்ப்பான், குளிப்பான், ராஜீவ்காந்தி அடி எக்ஸ்பிரஸ் சாலையில் எவ்வளவு வேகத்தில வண்டியில போவான், என்ன வேலை, சாயங்காலம் வீடு திரும்பி சிகரெட் பிடிக்காமல் காபி மட்டும் குடித்து பாட்டு கேட்டு நாவல் படித்து 9 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு படுக்கும் வரை ஒன்று விடாமல் ஒப்பித்து முடித்து மூச்சு வாங்கிக் கொண்டான். அதுவரை கண்களை விரித்தபடி கேட்ட அவள் அவன் சொல்லி முடித்ததும் சோழிகளை உருட்டியது போல்
கலகலவென்று சிரித்தாள் டோட். ஏங்க நான் போரடிக்கிறேனா? நோ திக்காம திணறாம நீங்க சரளமா பேசறத பார்த்தா பார்ட் டைம் மேடை பேச்சாளர் ஆயிடலாம் என்றாள். பாத்திங்களா, கிண்டலடிக்குறீங்களே. அப்படியெல்லாம் இல்ல என்றபடி மறுபடியும் இப்புக்கை படிக்கத் துவங்கினாள். பதிலுக்கு அவள் புராணத்தை சொல்வாள் என எதிர்பார்த்து ஏமாந்த பிரவீன் நம்பர் வாங்கிட்டா. வாட்ஸ் அப்பில் பேசிக்கலாம் என நினைத்து, நீங்க பிருந்தாவனம் நாவல் கேட்டீங்கல்ல, அதோட சாஃப்ட் காபி இப்புக்கேதாவது இருக்கான்னு பாக்கிறேன் என்று கூறியபடி மொபைலை ஆராய்வது போல் பாவனை செய்தான். அவள் சற்று சோர்வாக, நான் எல்லாத்திலையும் தேடிப் பார்த்துட்டேன், பாலகுமாரனோட பிருந்தாவனம் நாவல் அப்டேட் ஆகல என்றாள் டோட். டெய்லிகண்ட தேடிப் பார்த்தீங்களா? இல்லையே. இப்ப பாருங்க, என் மொபைல்ல 3 ஜிபே நேத்தே முடிஞ்சுடுச்சு, ரீசார்ஜ் செய்யல என்றாள் டோட். பரவாயில்ல என்றபடி தன் ஸ்மார்ட் போனில் டெய்லிகண்ட் ஆப்ஷனை ஓப்பன் செய்து தமிழ் புத்தகங்கள் வரிசையில் தேடினான். மனதிற்குள், கடவுளே, பிருந்தாவனம் அப்டேட் ஆயிருக்கணும் என்று வேண்டிக் கொண்டான். அவளும் ஆவலோடு எட்டிப் பார்த்ததில் முன்னால் விழுந்த முடி பிரவீன் கையில் உரசியது. இவ்வளவு இயல்பாக இருக்காளே, இவளுக்கும் நம்மிடம் அந்யோன்யம் உள்ளது என நினைத்துக்கொண்டே புத்தக வரிசையை பார்த்து கொண்டு வந்தவனின் கண்களில் பிருந்தாவனம் நாவல் அகப்பட்டது. மனதுக்குள் விசிலடித்து, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, இருங்க டவுன்லோட் செய்றேன் என்றான். தேங்க்யூ சோ மச் என்றவளின் முகத்தில் பரவசம் தெரிந்தது. இந்த பிடிஎஃப் பைலிலிருந்து என் போனுக்கு எப்படி அனுப்புவீங்க என்று அவள் கேட்டபோதுதான் பிரவீனுக்கு உரைத்தது. பிரைவேட் ஆப் இபுக்ஸ் பைல்ஸை வேறு யாருக்கும் மாற்ற முடியாதென்று சிறிது நேரம் யோசித்தவன், டின் ஆன் இப்படி செய்யலாம். இந்த நாவல் 30 பக்கம் பிடிஎஃப் பைலா இருக்கு, ஒவ்வொரு பக்கத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 30 ஜேபிக் இமேஜா உங்களுக்கு வாட்ஸ் அப்ல அனுப்புறேன் என்றான் துள்ளலுடன். ஒரே கல்லில் 2 மாங்காய், கதையை அனுப்பும் சாக்கில் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிடலாம் என நினைத்தான். நல்ல யோசனைதான், ஆனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க மொபைல் பட்டன் தேய்ஞ்சு போகப் போகுது என்றாள் குறும்பாக. போனா போகட்டுமே, உங்க இலக்கிய ரசனைக்கு முன். அதெல்லாம் எம்மாத்திரம். இக்கலகலவென சிரித்தாள். தெற்றுப்பல் அழகாக இருந்தது. கண்டக்டர் விசில் சத்தம் காதைத் துளைத்தது. விழுப்புரம் இறங்கறவங்கலாம் சீக்கிரமா இறங்குங்க என்றார் டோட். பேசிட்டிருந்ததுல நேரம் போனதே தெரியல, விழுப்புரம் வந்துடுச்சு என்றபடி அவசரமாக எழுந்து பேக்கை முதுகில் மாட்டினாள் டோட் பதற்றத்துடன். உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லவே இல்லையே என்றான் பிரவீன். டோட் தலையில் லேசாகத் தட்டி, சாரி 9842237384 என அவள் சொல்ல அவரசமாக டச்சி பேடில் எண்களை ஒற்றினான் பிரவீன். ஏம்மா சீக்கிரம் இறங்கு, அங்க என்ன ஓடிட்டிருக்கு பேச்சு என்றார் கண்டக்டர். அவள் இறங்கியதும் பஸ் கிளம்ப ஜன்னல் வழியாக டாடா காட்டினான் பிரவீன். அவளும் மெலிதாக கையசைத்தாள். டோட் பிரவீன் முகத்தில் தென்றல் வீசியது. எப்படியோ நம்பர் வாங்கியாச்சு, இனி கவலையில்லை. டேய் ரவி, பஸ் ஸ்டாண்டுல போட்ட சபதத்தை 1 மணி நேரத்தில் சாதிச்சுட்டேன் பாத்தியா என உடனே அவனுக்கு சொல்ல வேண்டும் போல் இருந்தது. இனிமே இவங்கிட்ட நமக்கென்ன பேச்சு? என் தேவதை இருக்கா, அவ பேரென்ன? அடக்கடவுளே, 1 மணி நேரம் பேசி அவ பேரைக் கேட்கலையே. ஓ, இதுக்கு பேர்தான் காதலா? சரி, இருக்கவே இருக்கு வாட்ஸ் அப். இனி விடிய விடிய சாட்டின்தான் உலக மக்களே. எனக்கும் ஒரு காதலி கிடைச்சுட்டா என மொபைல் டேட்டா ஆன் செய்து அவள் டிபி பார்த்தான். அதே ரம்யமான முகம், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாள். பழைய படம் போல. சில வினாடிகளில் ஆன்லைனில் வந்திருந்தாள் டோட். ஹாய், உன் பேரைக் கேட்க மறந்துட்டேன், உன் பேரென்ன என்றான் பதிலை எதிர்பார்த்து. ஆவலுடன் மொபைல் போனையே பிரவீன் பார்க்க எதிர்தரப்பில், ஓ சாரி சொல்ல மறந்துட்டேன், வனிதா, உங்க பேர் என்ன? அண்ணா. அண்ணா என்று அவள் சொன்னதும் இவன் காலுக்கு அடியில் சொர்க்கம் நழுவியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.